بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதரர்களே, மாணவர்களே, நாங்கள் எங்களுடைய இந்த வியாழக்கிழமை தஜ்வீதுடைய பாடம் மற்றும் குர்ஆன் பாடம் போன்ற விடயங்களை நாங்கள் படித்துக் கொண்டு வருகின்றோம். இன்று எங்களுடைய 5வது பாடம். சென்ற கிழமை எங்களுடைய 4வது பாடத்தில் சில விடயங்களை நாங்கள் படித்தோம். அதே போன்று சில குர்ஆன் வசனங்களையும் அதோடு சம்பந்தப்பட்ட சில வசனங்களையும் நாங்கள் படித்தோம். அதே போன்று ஓதி பார்த்தோம். நாங்கள் சென்ற கிழமை தொண்டையுடைய எழுத்துக்களில் நடு தொண்டையிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு எழுத்தை நாங்கள் படித்தோம். அதுதான் ஐன். ஐன் என்ற எழுத்தை படித்தோம். நடுத்தொண்டையிலிருந்து 2 எழுத்துக்கள் வெளிப்படுகின்றன. ஒரு எழுத்து தான் நாங்கள் சென்ற கிழமை படித்த ஐன். இன்ஷா அல்லாஹ் அந்த ஐன் தொடர்பாக இன்றைய கிழமை நாங்கள் சில விடயங்களை ஞாபகப்படுத்திவிட்டு அதில் ஏற்படுகின்ற பிழைகளை திருத்திவிட்டு அடுத்த எழுத்தாக இருக்கின்ற ஹா, நடுத்தொண்டையிலிருந்து வெளிப்படுகின்ற மற்ற எழுத்தான் ஹா, அது சம்பந்தமான விடயங்கள், அதோடு தொடர்பட்டு வருகின்ற உதாரணங்கள் போன்ற விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நடுத்தொண்டையிலிருந்து 2 எழுத்துக்கள் வெளிப்படுகின்றன. நாங்கள் கூறுவதை போன்று முதல் எழுத்து நாங்கள் சென்ற கிழமை படித்த எழுத்தால் ஐன். ஐன் நாங்கள் சென்ற கிழமை படித்தோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கேட்டு பார்ப்போம் எப்படி எங்கள் இந்த ஐன் முடிஞ்சுப்படுதா அப்படின்னு முடிஞ்சு வரும். அது கஷ்டமான எழுத்து அல்ல, இலகுவான எழுத்துதான். ஆனாலும் கூட நாங்கள் கொஞ்சம் கேட்டுவிட்டு அதில் ஏற்படுகின்ற பிள்ளைகளை திருத்துவோம். முதல்ல எங்களோட மதரசா மாணவர்கள்ட்ட கேட்போம். அஸ்மர் சொல்லுவோம். ஐன் ஐன். நான் சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு இங்க எழுதி வச்சிருக்கிறேன். ஐன். ஐனுக்கு நான் சென்ற கிழமை சொன்னேன் ஐன், அதாவது கண் என்று சொன்னேன். ஐன் அர்த்தம் வந்து கண். கண்ணுக்கு சொல்லுவாங்க ஊற்றுக்கண், அதாவது ஊற்றுக்கண், பிணப்புகள் வருகின்ற ஊற்றுக்கண், அதுக்கும் ஐன் சொல்லுவாங்க. அப்ப ஐன் ஐன் என்றது மிக முக்கியமான எழுத்து, நடு தொண்டையிலிருந்து வருகின்ற ஒரு எழுத்து. அதுக்கு இன்னொரு உதாரணம், எங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றான். ஐனபுன். ஐனபன்றது திராட்சை பழ சொல்லுவாங்க. ஐனபுன் நீங்க சொல்லுங்க. ஐனபுன் ஐனபுன் ஐவனா நீங்க சொல்லுங்க. ஐனபுன் அதை உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன். ஐனபுன் அப்படி ஐனபுன் ஐன் சரிதானே. இனபுன் என்றால் அர்த்தம் பெண், அதாவது அர்த்தம் என்ன அர்த்தமோ தெரியும், எனக்கு என்ன தெரியாது என்ன அர்த்தம். ஐன போட்டு நாங்க சொன்னால் ஐனபுன் ஐனுன் ஐனபுன் ஐனுன் ஐனபுன் எப்படி ஐன் ஐவா ஐனுன் ஐனபுன் ஐனுன் ஐனபுன் நீங்க சொல்லுங்க.
சொல்லுங்க. ஐன் ஐனுன் ஐனபுன் என்னடா ஐ மாஷா அல்லாஹ். ஐனுன் ஐனபுன் என்னடா நீங்க ஐனுன் ஐனபுன் மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சரி வரக்குள்ள நாங்க ஓதிக்கு பார்த்து இன்ஷா அல்லாஹ் வரும். ஐனுன் ஐனபுன் என்னடா ஐயோ மாஷா அல்லாஹ். ஐனுன் ஐனபுன் நீங்க சொல்லுங்க என்னடா ஐவனா. கொஞ்சம் கஷ்டம் ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் புடிபட்டா லேசாயிருக்கும். நீங்க சொல்லுங்க அப்சர். ஐனுன் ஐனபுன் ஐனா நீங்க ஐனபுன் ஐவா நீங்க நீங்க கேட்கறதுக்காக பாடத்துக்கு வராம வைக்கப்பட வரணும் பலமையா. ஐனுன் ஐனபுன் சொல்லுங்க பாருங்க நீங்க மைஸ். ஐனுன் ஐனபுன் நீங்க எங்க மதரசா மாணவர்களுக்கு நாங்க 2 பேர்ட்ட கேட்டா போதும். நீங்க ஐவா ஐன் ஐனுன் ஐனபுன் வாயிலானா ஐவா ஐன் நல்லாங்க நடுத்தொண்டு. ஐனுன் எங்களுக்கு சில நேரம் விளங்காமிக்கும், ஆனால் அது நடுத்தொண்டிலிருந்தான் வெளிப்படுது. ஐனுன் ஐனபுன் நீங்க சொல்லுங்க. ஐனுன் நீங்க ஐன் ஐனுன் ஐனபுன் ஐவா நீங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் கேட்போம் என்றால் வெக்கப்படாதீங்க, படிக்கிறத அல்ஹம்துலில்லாஹ். ஐனுன் ஐனபுன் ஐன் ஐனுன் ஐனபுன் ஐன் அதானே ஐன் நல்லா அதாவது வரணும் எங்கட ஐனுன் ஐனபுன் சரிதானே. ஐனுன் ஐனபுன் இல்ல நம்ம வரணும். ஐவா ஐனுன் ஐனபுன் அதே மாதிரி நாங்க போன எல்லாமே பார்த்தோம். அதுக்கு ஒரு உதாரணம் நாங்க ஞாபகம் வைக்கிற மாதிரிக்கு சொல்லுவோம். போன கிழமை நாங்க படிச்ச உதாரணங்கள் உண்டு. யாரும் சொல்லுங்க. ஐவா அலம் தர கைஃப ஃபஅல ஃபஅல நாங்க படிச்ச மாட்டோம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாப் நாங்க இன்னைக்கு ஹா படிச்சிருக்கிறோம். பி அஸ்ஹாபில் ஃபீல் சரிதானே. நீங்க சொல்லுங்க அலம் தர கைஃப. அலம் தர கைஃப இல்ல காஃப் வரப்படாது. அலம் தர கைஃப ஃபஅல ஐவா முஸ்தாக் சொல்லுங்க. ஐவா நீங்க சொல்லுங்க. ஃபஅல நீங்க கைஃப காஃப் மடிப்படாது. அலம் தர கை கை காஃப் காஃப் என்றால் வேற அர்த்தம். அது அர்த்தம் எனக்கு என்ன தெரியாது. கைஃப என்றால் எப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க எப்படி. ஐ மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். அலம் தர கைஃப ஃபஅல நீங்க ஓ ஃபஅல அங்க ஃபஅல அத நாங்க நை ஃபஅல தி ஃபஅல ஃபஅல என்றால் இப்படிதான் வரும். இதன் ஃபஅல லையமான். அலம் தர கைஃப ஃபஅல் இல்ல பாருங்க ரெண்டுக்கு வித்தியாசம். ஃபஅல 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 சொல்லுங்க பாருங்க. ஃபஅல ஐ சரி பாப்போம் இன்ஷா அல்லாஹ். போதாது சரிதானே. நீங்க ஃபஅல ஐவா அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக ஐன் ரெண்டுக்கும் பாருங்க. ஃபஅல இது ஃபஅ ஹம்ஸா ஃபஅ. அடுத்து நாங்க அண்டை படிச்சோம் ஃபஅ ஃபஅ. அப்ப ஃபஅலக்கும் ஃபஅலக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கு. நாங்க ஃபஅல என்றால் அர்த்தம் எனக்கு என்ன தெரியாது. ஃபஅல என்றால் செய்தான் அர்த்தம். அப்புறம் சொல்லுங்க. இப்ப ஃபஅல ரப்புக நீங்க சொல்லுங்க. ஐ மாஷா அல்லாஹ் வரும். இன்றைக்கு அந்த எழுத்துக்கள் மீட்டிப்படுது. ஐன் மரகம் இன்றைக்கு நாங்க மீட்டுவோம். நீங்க சொல்லுங்க. ஃபஅல ஃபஅல ரப்புக ஐ காஃப் வரப்படாது. அலம் தர கைஃப இல்ல அலம் சில நேரம் முதல் நேரம் அப்படி வரும் வரப்பாக்கும். நாங்க அலம் தர கைஃப காஃப் காஃப் அலம் தர கைஃப ஃபஅல அப்படி
முஹம்மத் காஃபில் காஃபில் அலம் தர கைஃப மாஷா அல்லாஹ் நீங்க ஃபஅல ஃபஅல ஐன் பாருங்க ஃபஅல அப்படி இது திருத்துற இடமண்டத்தால நான் திருத்துவேன் என்றால் திருத்தாம மட்டும் உங்களுக்கு சிக்கலாயி அலம் தர கைஃப ஃபஅல நீங்க சொல்லுங்க ஃபஅல ஐவா ஐன் கொஞ்சம் வரணும் பாருங்க. அப்ப எங்களுக்கு நேரங்கள் மிச்சம் தேவைன்றதால நாங்க கொஞ்சம் முடிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப நாங்க சென்ற கிழமை ஐன் நடுத்தொண்டிலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்து ஐன். இன்றைக்கு நாங்க ஐனோடு சம்பந்தப்பட்டு வருகின்ற எழுத்தான். உதாரணங்கள்ல ஐனும் சம்பந்தப்பட்டது. நாங்க ஐனையும் எடுத்தோம். ஏன்னா இந்த ஐனை பொறுத்து வரல நாங்க சில நேரம் வாரக்கிழமையும் அடுத்து வருகின்ற கிழமையும் கூட இந்த ரெண்டு எழுத்தையும் எடுக்கலாம். என்றால் இவைகள் இந்த எழுத்துக்கள் நல்லா படிக்கணும்னு எங்களுக்கு லேஸ் ஆகும். அப்ப பாருங்க, இன்றைக்கு நாங்க படிக்கிற எழுத்து மிக முக்கியமான எழுத்து ஹா. உங்களுக்கு தெரியும் இந்த ஹா பொறுத்த வரையில இது மூணிக்கு ஒன்று நீங்க நாங்க அடித்தொண்டு ஹா ஒன்று, ஹா ஒன்று, அடுத்தது ஹா ஹா. அப்ப இப்படி மூணு எழுத்துக்கள் இருக்குது. ஒன்று நாங்க நேத்துல படிச்சிட்டோம் ஹா, இன்னொன்று எழுத்து நாங்க படிக்க இருக்கிறோம், இன்னொரு எழுத்து படிக்க போறோம். அப்ப நாங்க சென்ற கிழமை ஆரம்பத்துல படிச்சோம் ஹா, அடுத்தது ஹா. பாருங்க மூணு வித்தியாசம் எப்படி. அடுத்தது ஹா ஹா. இன்றைக்கு நாங்க படி பாருங்க ஹா உன். எப்படி ஹா உன், அது மீன் தொப்பி நினைச்சுன்னா வரக்கூடிய ஒரு இது வரும். ஹா உன், ஹா உன் வித்தியாசம் வேற. ஹா உன், ஹா உன், ஹா உன். அந்த ஹா ஹாவ வரக்கூடாது சரிதானே. ஹா உன், ரிஹ்லத்துன், ரிஹ்லத்துன், ரிஹ்லத்துன். பாருங்க ரிஹ்லத்துன். வன்ஹர், 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 வன்ஹர். அஸ்ஹாபுன், அஸ்ஹாபுன், அஸ்ஹாபுன். ஹத்தா, ஹத்தா, حتى تحدث, تحدث. சிலவங்க துஹத்திசுன்னுவாங்க, பிள்ளை துஹத்திசுனால் வேற. துஹத்திசு பாருங்க, துஹத்திசு. ரிஹ்லத்துன், வன்ஹர், அஸ்ஹாபுன், أصحاب. حتى زرتم, حتى زرتم. حتى تحدث, تحدث. رحلة, وانحر, تنحر لا تن. وانحر. أصحاب. حتى, حتى تحدث, تحدث. நான் கேட்போம் ஆரம்பம். ரிஹ்லத்துன் இப்படி. அடுத்தது வன்ஹர். வழங்குது எனக்கு வழங்குது இல்ல மறக்க வருமா. வன்ஹர் ஹா வரும் வந்து. வன்ஹர். அடுத்து நீங்க உமர். அஸ்ஸில், அஸ்ஹாபுன், அஸ்ஹாபுன். பாருங்க சாதுக்கும் சீனுக்கு வித்தியாசம் பாருங்க. அஸ் என்றால் சீன், அஸ்ஹாபுன். அஸ்
அஸ்ஹாபுன். நாங்க சாத் இன்ஷால்லா படிப்போம். படிக்கக்குள்ள நாங்க அதை கூடுதலாக மீட்டும். அஸ்ஹாபுன். நீங்க சொல்லுங்க. வன்ஹர். வர சத்தம் வழங்குது. அஸ்ஹாபுன். நீங்க சொல்லுங்க. ஹத்தா. வழங்குது. ஐவா. துஹத்திசு. துஹத்திசு. ஐவா. லைன். ரிஹ். இல். ரிஹ்லத்துன். ரிஹ். ரிஹ்லத்துன். வன்ஹர். 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 வன்ஹர் என்றால் வன்ஹர் என்றது பாருங்க. முடித்தல் வன்ஹர். கொஞ்சம் மீண்டும் சரிதானே? ஹத்தா. நீங்க சொல்லுங்க. ஹத்தா துஹத்திசு. 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 துஹா இல்ல. துஹத்திசு. நீங்க ரிஹ்லத்துன். ரிஹ்லத்துன். வன்ஹர். வன்ஹர். நீங்க அஸ்ஹாப். அஸ்ஹாபுன். அஸ்ஹாபுன். ஹத்தா. ஹத்தா. ஹத்தா இல்ல. ஹத்தா துஹத்திசு. நீங்க சொல்லுங்க. ரிஹ்லத்துன். நாங்க இப்ப குர்ஆன் வசனத்துக்கு வருவோம். குர்ஆன் வசனம் கேட்காதவங்கள்ட்ட கேட்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்க இந்த குர்ஆன் வசனத்துல நாங்க படிச்ச அதாவது எழுத்துக்கள் வருது. முதல் எழுத்து நாங்க ஹ படிச்சுக்கிறோம். ஐன் படிச்சுட்டோம். ஹ படிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த இங்க ஒரு ஹா வந்து. அப்ப எல்லா எழுத்துக்களும் மீட்டிப்பட்டு மறுக. குர்ஆனை பொறுத்தவரை என்ன சொன்னா மீட்டிப்பட்டு கொண்டே பாருங்க. ஹல் எப்படி? அத்தா அலல். அலல். பாருங்க ஐன பாருங்க. அலல். ஹல் அத்தா அலல். அலல். ஹல் அத்தா அலல் இன்சானி. எப்படி? இந்த இடத்துல ஹல் அத்தாண்டப்படாது. ஹல் அத்தா ஹம்ஸ் வந்து நான் ஹம்சு படிச்சுட்டு என்ன சொன்ன. ஹம்சுக்கு வந்த பொறுத்த வரல ஹம்சான்னு தெரிஞ்சு கொள்றதை ஒழிய அதனுடைய மொழி லேசாயிக்கும். ஒன்றுதான் நாங்கள் மொழிவோம். இந்த இங்க வந்து ஹம்சாவுக்கு 10 வந்ததால முடிச்சு வராது. ஹல் அத்தா அலல் இன்சானி. எப்படி? நீங்க ஹல் அத்தான் பிள்ளை. ஹல் அத்தா அலல் இன்சானி. சொல்லாமீங்க சொல்லுங்க. திருத்து தெரியாங்கிறது. ஹல் அத்தா அலல் இன்சானி. ஆரம்பி. இந்த ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன சின்ன துணைக்கு பாருங்க. ஹல் அத் ஹல் எனக்கும் வரச்சு பாருங்க. ஹல் அத்தா அலல் இன்சானி. நீங்க சொல்லுங்க. ஐவா. ஹல் அத்தா அலல் இன்சானி. எங்க எழுத்துங்க ஐ. நான் உங்களுக்கு எழுத்துக்கள் வித்தியாசமா வெளியே வச்சுக்கிறேன் என்றால் விளங்குறதுக்காக. இன்சானி அது ஒரு இந்த எழுத்த அலங்கரிக்கிறோண்டு புறப்படிப்பு. ஏன் இன்சானி படிச்சுட்டார். ஹல். 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 இந்த ஹா வர். ஹல் அத்தா அலல் இன்சானி. நீங்க
அலல் barakallah. Hal ata'i 'alal insani. நீங்க ஹல் அத்தா அலல் இன்சான் ஐனும் ஹம்ஸாவும் பக்கத்துல வரும் சிக்கல வரும் ஹல் அத்தா ஐன் ஹல் அத்தா அலல் இன்சானி ஐன் சரிதானே ஹல் அத்தா அலல் ஐன் நீங்க ஹல் அத்தா ஐன் ஹல் அத்தா அலல் அலல் இன்சான் சரிதானே ஆமாம் பாரக் நீங்க போக கூடாது கிளாஸ் வீக் சொல்லுங்க ஐ ஹல் அத்தா அலல் இன்சான் சரிதானே நீங்க சொல்லுங்க ஐன் ஐன் நீங்க ஹல் அத்தா ஐன் ஐன் வரும் ஹல் அத்தா அலல் அலல் நான் கொஞ்சம் ஐன் கொஞ்சம் வரணும் நீங்க லேசிதான் ஆரம்பத்தில் பழகும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் நீங்க சொல்லுங்க ஹல் அத்தா அலல் இன்சானி இன்சான் நீங்க சொல்லுங்க நீங்க அலல் இன்சானி இல்ல ஐனில வந்து ஹம்சா ஹல் அத்தா அலல் இன்சான் எப்படி இன்சானி இல்ல இன்சான் இன்சானல் சரி حين من الدهر எப்படி حين من الدهر ஹி பாருங்க ஹி நாங்க எடுத்து படிக்கிறோம் حين من الدهر நீ சொல்லுங்க من الدهر நீங்க சொல்லுங்க حين من الدهر فرهد அவசரமா சொல்லுங்க மெது சொல்லுங்க நான் முஹம்மத் من الدهر مفاز بارك الله பாரக்கல்லாஹ் ஹீனுன் மினத் அப்ப நாங்க என்ன செய்வோம் ஃபுல்லா ஓதிப்போம் இப்ப நாங்க ஃபுல்லா ஓதுவோம் ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனுன் மினத் தஹ்ரி எப்படி ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனுன் மினத் தஹ்ரி அதாவது நீங்க கூடுதலாக உங்களோட வீட்டுக்கு போய் மீட்டி பார்க்கணும் என்ன சொன்னால் நாங்கள் கிளம்ப பொறுப்பாடு தான் இங்கே நடக்குது அதனால் நீங்க கூடுதலாக மீட்டினால்தான் வரும் சரிதானே ரைட் ரெண்டாவது இந்த வசனம் கொஞ்சம் நீட்டமாகிக்குது ஏன்னா எல்லா எழுத்துக்களும் பாருன்றதால நாங்கள் அந்த எடுத்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் கூடுதலாக புழக்கமுள்ள வசனம் சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா ரெண்டு எழுத்தும் இதுல வருது எனக்கு பாடம் தானே சப்பிஹி ரப்பிகன் வந்திருக்குது எழுதும் போது எனக்கு சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா ரெண்டு எழுத்து பாருங்க சப்பிஹி ஒரு எழுத்து ஹா இங்க அஅலா ரெண்டாவது எழுத்து அப்ப நாங்க படிச்சது ரெண்டு வருது
சப்பிஹி சப்பிஹ் சப்பிஹ் என்ன சொல்லுவாங்க சேர்க்கும் போதுனே நாங்க அப்படிதான் நாங்க பாருங்க சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அலா 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 சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அலா سبح اسم ربك الأعلى கேட்டு பாப்போம் ஒரு 2-3 பேர்ட்ட கேட்டு பாப்போம் நீ சொல்லு أعلى أعلى سبح اسم ربك الأعلى إن شاء الله right ما شاء الله வருது நீ சொல்லு أعلى நீ சொல்லு أعلى هاي بلال شنو سبح اسم ربك الأعلى يعني بارك الله سبح اسم ربك الأعلى نعم أعلى إن شاء الله هذا نمانا أعلى نيجي نيجي شو أعلى هذا أي نعم إن شاء الله بسم سبح اسم هذا زيد بارك الله எங்களோட வெளியுள்ளாக்கள் நாங்கள் கூடுதலாக கேட்கிறோம். காரணம் என்றால் எங்கிக்கிற பொருள் நாங்கள் படிச்சு கொடுக்குறோம், ஏற்கனவே படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால வெளியுள்ளாக்கள் தான் கூடுதலாக நாங்கள் கேட்போம். நாம் பாரக்கல்லா சப்பிஹி சரிதானே? நீங்க முஷ்டாகா அஅலா நீங்க ரப்பிகல் 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 சும்மா ரப்பிகல் ஒண்ணுங்க. ரப்பிகல்னா பிரச்சனை அப்படி திருத்தும் செய்யல திருத்தணுமா ஓதக்கூடாது. சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா புரியுதா? அப்படிதான் ஓதக்கூடாது. ரைட். 2வது 3வது நாங்க நம்ம 2 வருஷம் ஓதிட்டு நாங்க வ அன்த பாருங்க இங்க ஹா வந்தீங்க சுமன் பட்டிங்க. வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் வ அன்த ஹா ஹில்லும் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நான் உங்களுக்கு ஏற்கனவே பாடங்களை சொல்லி தந்திருக்கிறேன். இடையில சில சட்டங்கள் அதாவது படித்து தருவன் வரும்போது தால் கல்கலாவில் எடுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த தாலை நாங்கள் நிப்பாட்டும் போது அப்படிதான் படும். அதே மாதிரி 5 எழுத்துக்கள் இருக்குது. ஒன்று காப், இன்னொரு கா, ஜீம், தால், அடுத்தது பா. அதாவது குத்து பூஜ்ஜத்தின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா எல்லாத்தையும் சேர்த்து காப் தாபா ஜீம் தால். பாருங்க இன்னைக்கு தால் கடைசி வந்திக்குது, நாங்க நிப்பாட்டுவோம். கஸ்ரா வந்திக்குது, நாங்க இன்னைக்கு ஒரு நிப்பாட்டுறதுக்கு பாட்டு வருது. அப்ப வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் பலத் எப்படி நீங்க சொல்லுங்க. ஹா வ அன்த ஹில்லும் எப்படி بهذا البلد. أي بارك الله فيك. نسكان شنو؟ أيوة وأنت حل بهذا البلد. نيجي مسلم أو وأنت حل
பிஹா இல்ல, பிஹாதல். வஅன்த ஹில்லு, இந்த ஹாவுக்கு நாங்க எழுத முடியும். வஅன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க உண்மையை சொல்லுங்க. ஐ பாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ். சரியா பூசன் சொல்லுங்க. நீங்க பாரக்கல்லாஹ். பாருங்க, ஹில்லு ஹாவ். நீங்க பிஹா. Nah, wa anta hillu. Insyaallah aman sudah. உங்கள்ட்ட கேட்பறது நீங்க சொல்லுங்க. நான் wa anta hillu நீங்க நாங்க படிக்கிறது சரிதானே? ரைட். கடைசியாவது நாங்க இதோட இன்ஷாஅல்லாஹ் நாங்க டைம் இருக்கு போது கடைசியாவது அலம் நஸ்ரஹ். எப்படி? அலம் நஸ்ரஹ், அலம் நஸ்ரஹ். எப்படி? அலம் நஸ்ரஹ். நீங்க சொல்லுங்க எப்படி? அலம் நஸ்ரஹ், அலம் நஸ்ரஹ் லக சத்ரக், அலம் நஸ்ரஹ் லக சத்ரக். பாருங்க, சது நான் தாலுக்கு சுகூன் வந்தால சது சத்ரக் என்றல சது சத்ரக் அப்படிதான் ஓதும் தானே? அலம் நஸ்ரஹ் லக சத்ரக். யாரு நீங்க ஓதுங்க? ருக்ஷான் நீங்க. அலம் நஸ்ரஹ் லக சத்ரக் நீங்க மூணு கேட்படுது. ஐ பாரக்கல்லாஹ். படிச்சுக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க. லகா நீ ஸைத். பாரக்கல்லாஹ். நீங்க சொல்லுங்க. ஐவா அலம் நஸ்ரஹ் நலம் அலம் நஸ்ரஹ் லகா சத்ரக். வாயிரான சொல்லுங்க. லகா சத்ரக். நான் சாத வரக்குள்ள விளம்பரம் சத்ரக். பாருங்க, சத்ரக் இல்ல சத்ரக். சா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அடுத்தது அனீஷ் பாரக்கல்லாஹ். நூமான் எல்லாரும் பாடத்துல அதாவது யார்கிட்ட எல்லாத்தையும் கேட்போம். கேட்டதான் நல்லா. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பாரக்கல்லாஹ். சாத் அல்ல சாதுக்கும் நூமான் சரிதானே? சரியா? பைரஸ் சொல்லுங்க. சாதுரக். நாம் நீங்க சொல்லுங்க. ஐ பாரக்கல்லாஹ். சாதுரக். சாது இன்னும் கொஞ்சம் வரணும். பாரக்கல்லாஹ். நீங்க சொல்லுங்க. அல்ல நீங்க 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 ஓ அலம் நஸ்ரஹ் லக சத்ரக். இப்படி நீங்க சொல்லுங்க. பாரக்கல்லாஹ். அலம் நஸ்ரஹ் லக சத்ரக். நீங்க சொல்லுங்க. எழுதி படிக்கிறவர் நீங்க ஒரு எழுதி பாருங்க. எழுதாதீங்க. இப்ப படிக்கிற நேரம் என்னால் திருத்தறதை நீங்க பார்க்கணும். அவங்களுக்கு என்ன பிளவஞ்சிக்கிறன்றதை நீங்க பார்க்கணும். உனக்குதா எழுதுங்க போற நாங்க இன்னைக்கு போட்டோ இருக்குன்னா நீங்க எழுதி ராஹத்தா எழுதி போடலாம். நீங்க சொல்லுங்கம்மா. மோட்டை கேட்டு பாருங்க. அலம் நஸ்ரஹ் லக சத்ரக். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாங்க என்ன செஞ்சோம்? சில குர்ஆன் வசனங்கள் இருந்தாலும் நீட்டுறதுக்கு இயலாது. அப்ப நாங்க இன்றைக்கு படிச்ச பாடம் என்னது? ஹா. நடுத்தொண்டையிலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்துக்கள் இரண்டு இருக்குது. ஒன்று ஐன், அடுத்தது ஹா. சரிதானே? ஐன் அடுத்தது ஹா. நாங்க ஐன் போன கிழமை படிச்சோம். இன்ஷாஅல்லாஹ் எங்களுக்கு இன்னும் பிராக்டிகல் இருக்குது. நாங்க குர்ஆன் வசனங்கள் ஓதும் போது படித்துக் கொள்ளலாம்.
இன்றைக்கு நாங்க படிச்ச எழுத்து ஹா. ஹாவுக்கு தேவைப்பட்ட எழுத்துக்கள் இங்க அடிக்குது. இது சின்ன சின்ன அதாவது சரி ஒரு சொல். இங்க நாங்க குர்ஆன் வசனம் எடுத்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை சில நேரங்கள் இதே 2 எழுத்துக்களை மீட்டிப்படலாம், அல்லது மற்ற எழுத்துக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் போகலாம். உங்களோட நீங்க வீட்டுகளுக்கு போய் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதுகின்ற போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓத வேண்டியிருக்கு. ஆரம்பத்துல பல இன்ஷா அல்லாஹ் ஹைரா வரும். நீங்க குர்ஆன் ஓதும் போது ஒரு பக்கம் ஓதினாலும் பிரச்சனை இல்லை. தஜ்வீத் அந்த எழுத்துக்களை படிச்ச எழுத்துக்களை கொஞ்சம் மெதுவாக மொழிஞ்சு செய்யுங்க, ஓத பழங்க. காலப்போக்கில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு வேகமா ஓதினாலும் எழுத்துக்கள் பிரச்சனை ஆகும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓதினால் பிற்பட டைம்ல நீங்க அப்ப எவ்வளவு வேகமா ஓதுறீங்களோ எவ்வளவு ஓதினாலும் உங்களுக்கு பிழை வராது. என்னால் அது நாங்க அனுபவத்துல பார்த்த விஷயங்கள். இதோ நாங்க பாடத்தை முடிச்சுக்கொள்றோம். சுப்ஹானக வ பிஹம்திக லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு